தானே ஏற்படுத்தின ஸ்தலங்கள். தானே சைத்தம்னு சொல்லுவா, தானே தோன்றியவையாக இருக்கக்கூடிய தலங்கள். ஒவ்வொரு 108 ஸ்தலங்களையும் பார்க்கலாம் எது அவனே தோன்றியது அப்படின்னு. உதாரணத்திற்கு ஸ்ரீரங்கம், அவனே தோன்றிய ஸ்தலம், தானாக இருக்கக்கூடிய தலம் ஸ்ரீரங்கம். இது வியக்தம், சுயமாக தோன்றியது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வயம் வியக்தம்னு தானே தோன்றியவை. அடுத்தது இந்த ரிஷிகள் இருக்கா இல்லையா, முனிவர்கள். இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுவா, தியானம் பண்ணிகிட்டே இருப்பா. நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம், ராமன் 10, 3, 1 வருடங்களாக 14 வருடங்கள் காட்டிற்கு போகணும்னு சொன்ன உடனே அந்த முதல் 10 வருடங்கள் ரிஷிகளுக்காகவே அவதாரம் எடுத்தான். காலாகாலமாக தவம் இருந்து இந்த பகவானை பிரார்த்தித்து கொண்டு அந்த பகவானை காண வேண்டும் என்று பிரார்த்தித்த ரிஷிகளுக்காக அவதாரம் எடுத்தவன் ஸ்ரீமன் நாராயணன் ராமபிரானாக. அந்த ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், தவசியர்கள் இவாளுக்கு ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா, இவர் பார்க்குறா இல்லையா, இவர்கள் ஏற்படுத்தின ஸ்தலங்கள் தான் ஆர்ஷம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒப்பிலியப்பன் கோயில்னு சொல்லிக்கலாம், மன்னார்குடி. இப்படி அவர்கள் ரிஷிகளால், முனிவர்களால் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தலங்களை பார்க்கச்சே அதனுடைய சிறப்பு அர்த்தங்கள், விசேஷங்கள்லாம் பார்க்கச்சே இதெல்லாம் பார்க்கலாம். இப்படி ஏற்படுத்தப்பட்ட முனிவர்களால், தவசியர்களால், ஞானியர்களால், ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்கள் தான் ஆர்ஷம்னு சொல்லுவார். அடுத்தது இப்போது ரிஷிகள் வந்துட்டா, ரிஷிகள் எதை பற்றி சொல்கிறா அப்படின்னா புராணங்கள் சொல்கிறா, புராணங்களை பற்றி பேசுகிறார். இதிகாச புராணங்கள்னு சொல்லுவோம். அந்த புராணங்கள் பரிந்துரைக்கிறது இல்லையா. இப்போ ரிஷிகள் இந்த ஸ்தலம் ஏற்படுத்திட்டா நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. அதற்கு முன்னாடி புராணங்கள் சொல்கிறது இன்னெந்த ஸ்தலங்கள் இருக்குது. அந்த புராணங்கள் சொல்கிற ஸ்தலங்கள் பௌராணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. உடனே ஒரு சந்தேகம் வரும், எப்படி சுவாமி புராணங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ இதிகாசங்கள், ராமாயணம் நடந்த இடம், மகாபாரதம் நடந்த இடம், இவைகளெல்லாம் இவை இரண்டும் நடந்த இதிகாச இடங்கள். ராமன் நடந்து வந்தது, பாரதம் நடந்தது, இது தெரியும் நமக்கு. ஆனால் இந்த புராணங்கள் இருக்கையில் 18 புராணங்கள், இந்த புராணங்கள் ஒன்றொன்றும் நிகழ்ந்த இடங்கள். வராக புராணம், அந்த புராணம் எங்கே நடந்தது, எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா அந்த வராக திவ்யசேஸ்திர ஸ்தலங்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்டது தான் பௌராணிகம். புராணங்களால் ஏற்படுத்த பரிந்துரைக்கப்பட்டன்னு சொல்லிக்கலாம் ஸ்தலங்கள் பௌராணிகம்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் முதல்ல ஸ்வயம் வியக்தம்னு பார்த்தோம். அடுத்தது இந்த பெருமாள் கீழே இறங்கி வரான், யாருக்காக வரான், ரிஷிகளுக்காக வரான், அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த ரிஷிகளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கா, யாரு, தேவதைகள். ரிஷிகள் வணங்குவதற்கு முன்னாடி தேவதைகளே பெருமாளை வணங்கியிருக்கார். அந்த தேவதைகள், அதாவது தேவர்கள்னு சொல்லலாம், தேவதைகள்னு சொல்லலாம், அவர்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது நம்ம ஒரு கார்பரேட் ஆஃபீஸு நம்ம போகிறோம், நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எம்டியை போய் பார்க்கணும்னா எம்டியை பார்க்கறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு பியூனுக்கோ அல்லது ஒரு சிறிய கிளார்க் லெவலில் இருக்கோ அல்லது மேனேஜர் லெவலில் இருக்கிறவாளுக்கோ உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு மேலே இருக்கிற சீனியர் மேனேஜர்ஸ், அந்த சீனியர் லெவல் பீப்புள்னு சொல்லுவாள். ஜெனரல் மேனேஜர் லெவலில், டைரக்டர் லெவல் அல்லது வைஸ் பிரசிடென்ட் லெவல், இவாளெல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு நிலை இருக்கு இல்லையா. இந்த நிலைகள்லாம் எங்கேருந்து வந்தது, அங்கேருந்து வந்தது தான், அவன் ஏற்படுத்தி வச்சது தான். இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். எது ஒன்றுமே அவனில் எல்லாத்தையுமே அடிப்படை இதிகாச புராணங்கள் தான் சுவாமி. அந்த விஷயத்தை பல பேர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுனட்டோம்னா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் புரிஞ்சுனட்டோம்னா, இந்த 108 புராணங்களுக்குள்ள 108 திவ்யதேசங்களுக்குள்ள ஏன் நம்ம பண்ணணும், அந்த விசேஷங்கள் ஒரு திவ்யதேசத்தை பார்க்குற போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த திவ்யதேசங்களுடைய தன்மை, நமக்கும் அந்த திவ்யதேசத்துக்கும் உள்ள ஒப்புமை, ஏன் நாம் இதை செய்யணும், அதனால் நமக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கச்சே. இப்படி ஒவ்வொரு நிலைமையிலையும் பார்த்துருக்கா, நிலைகள்லையும் பார்த்துருக்கா. அப்படி தேவர்கள் பார்த்தார்கள். அந்த தேவர்கள் தவத்தால் உண்டானதான் தெய்வம், தெய்வீகம்னு சொல்லுவா, தெய்வம்னு சொல்லுவா. தேவர்களால் உண்டாக்கப்பட்ட கோவில்கள் தெய்வம். இந்த தெய்வீகம் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் பூஜித்த ஸ்தலங்கள். உதாரணத்திற்கு இப்போ பிரம்மாவே பூஜித்ததுன்னு நமக்கு தெரியும். தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய காஞ்சி, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், இப்படின்னு 2-3 ஸ்தலங்கள். அத்திவரதர். அடுத்தது குடந்தை.
சூரியனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சக்கரபாணி பெருமாள். இப்படி தேவர்களால் அந்த நாம இங்கேருந்து கண்ணுக்கு பார்க்கக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, சூரியன் எப்படி நம்மளுக்கு அந்த கிரகங்கள் நமக்கு எப்படி நம்மை ஆட்கொள்ளுகின்றன, நாம் கிரகங்களை எப்படி நம்புகிறோம், நம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த குடந்தை கும்பகோணம் என்பது சூரியனால் ஆராதிக்கப்பட்ட, பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆராதிக்கப்பட்ட ஸ்தலம் சக்கரபாணி ஸ்தலம். இது தெய்வீகம்னு சொல்லுவார். தேவர்கள் ஆராதிச்சது முதல்ல பார்த்தோம். ஸ்வயம் யக்தம் அப்படின்னு தானே தோன்றிய, சுயமாக தோன்றியவை முதல்ல. அடுத்தது ரிஷிகளால் முனிவர்களால் பாடப்பெற்ற, பரிந்துரைக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்கள் ஆர்ஷம், ஆகர்ஷமாக உண்டாக்கி அவர்களை அங்கே அனுபவித்திருப்பது ஆர்ஷம். அது உப்பிரியப்பன் கோயில் அந்த மாதிரி. அடுத்தது புராணங்கள், 18 புராணங்கள் பரிந்துரைக்கப்பட்டது பௌராணிகம்னு பார்த்தோம். அடுத்தது தேவதைகள், நம்ம பார்த்த தேவர்களால் உண்டாக்கப்பட்டது தெய்வீகம். இப்போது தேவர்கள்லாம் உண்டாச்சு, இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் கீழே நீங்கி வர இன்னும் சிலவர் நமக்கு மேலே இருக்கா இல்லையா. இப்போது நம்ம எகெயின் கார்பரேட் கல்ச்சருக்கு தான் வரணும் அப்படின்னா, ஒரு பிரான்ச் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குதுன்னா எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரு கார்பரேட் கம்பெனின்னு வச்சுப்போமே, டாட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டாட்டா எங்கேயோ இருக்குது, புனேயில் இருக்கோ அல்லது பாம்பேயில் இருக்கோ அவளுடைய மெயின் ஆஃபீஸ். மற்ற எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிரான்ச் ஏதோ ஒரு ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பிரான்ச்சில் ஒரு 10-12 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரான்ச்சுக்கு தலைவன் யாருன்னா பிரான்ச் மேனேஜர்னு சொல்லலாம். அவன் எந்த டெசிக்னேஷன் வேணாலும் இருக்கலாம், அந்த பிரான்ச் மேனேஜர். எல்லாருக்குமே பல விஷயங்கள் யாரை தெரியும், அந்த பிரான்ச் மேனேஜர் முதல்ல தெரியும். அதற்கடுத்தது அந்த பிரான்ச்சுக்கு விசிட் செய்யக்கூடிய சீனியர் லெவல் பீப்புளை தெரியும். அதற்கடுத்தது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடியவர் எங்கேயாவது யாராவது அழைத்து கொண்டு போயோ அல்லது காட்டினாலோ எம்டியை தெரியலாம், சாமன் தெரியலாம். இப்படி அவர்கள் சொல்லி அவர்களால் சில எக்ஸ்பேன்ஷன் வர்றது இல்லையா. இப்போ அந்த பிரான்ச்சிலேருந்து இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு ஹெட் பிரான்ச் இருக்கும், அதுலேருந்து ஒரு 4-5 பிரான்ச்சை உண்டாக்குவார். அந்த மாதிரி நம்மவும் இந்த காலத்துக்கு இல்லாத முன்காலத்தில் தேவதைகள், அடுத்தது இந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிங்ஸ், ராஜாக்கள் உண்டாக்கினது அப்படியும் சொல்லலாம். அல்லது அவர்கள் யாரை வைத்து உண்டாக்கினார்கள்? ராஜாக்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்வது யார்? அவர்களுடைய குருவாக இருந்தவர்கள், அதாவது அடியார்கள், பரமனுடைய அடியார்கள். அந்த பரமனுடைய அடியார்களால், மன்னர்களால் உருவாக்கப்பட்டது, பிரதிஷ்டை செய்யப்பட்டது மானவம்னு சொல்லுவார். தமிழில் மானுஷம், மனிதர்களால். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ரிஷிகளும் மனிதர்கள் தான். இருந்தாலும் அவர்கள்லாம் இந்த விதத்திலிருந்து வேறுபட்டவர்கள், 2-3 யுகங்களை கடந்தவர்கள். இப்போ விஸ்வாமித்திரர் எடுத்திருந்தாலும் அல்லது வசிஷ்டர் எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ராஜாக்களை பார்த்தவர்கள். அவர்களோட நம்மளால் ஒத்து போக முடியாது. அந்த ராஜாக்களுக்கு வயதை குறைச்சி, ரிஷிகளுக்கோ முனிவர்களுக்கோ யோகிகளுக்கோ தவசிகர்களுக்கோ வயதுகள் அதிகம். அவர்கள் நம்மை விட மேம்பட்டவர்கள். அந்த நிலைமைக்கு அடுத்தவர்கள் தான் மன்னர்கள். அந்த மன்னர்களுக்கு அறிவுரை கூறிய அடியார்களாக இருந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலங்கள் மானுஷம்னு சொல்கிறோம். மானவம்னு தமிழ் சொல்லலாம், மானுஷம். அடுத்தது இதற்கெல்லாம் இது நம்ம 108 திவ்யதேச ஸ்தலங்கள் பார்த்தோம். இதற்கு தவிரவும் ஸ்ரீமுஷ்ணம் போன்ற ஸ்தலங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் இப்போ பலவிதமான ஸ்தலங்கள் நமக்கு இந்த 108 விதேசங்களுக்குள்ள வராத சில ஸ்தலங்கள் இருக்கு. ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஸ்தலம் பார்த்தோம். அதுக்கடுத்து திருநாராயணபுரம் மேலக்கோட்டை, அது பெரிய நல்ல ஸ்தலம். அந்த ஸ்தலம் எப்படின்னா இந்த ஆச்சாரிய புருஷர்களால் உண்டானது. இதற்குத்தான் அபிமான ஸ்தலங்கள்னு சொல்லுவார். இப்படி 6 விதமான ஸ்தலங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஸ்வயம் யக்தம், ஆர்ஷம், பௌராணிகம், தெய்வீகம், தெய்வத்தம், தெய்வீகம், தெய்வம், அடுத்தது மானுஷம், மானுவிகம், அபிமான ஸ்தலங்கள். இந்த ஸ்தலங்கள் எல்லாம் யார் பாடிருக்கான்னா மங்களாசாசனம் பண்ணப்பட்டவைகள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலங்கள் 108. 108 அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய 1, 8, 9 என்ன நவகிரகங்களும் இந்த ஸ்தலங்களில் வழிபடக்கூடிய ஸ்தலங்களாக இருப்பவை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக 108ன்னு தேர்ந்தெடுத்தார். இப்படி 108 விதேசங்களை நம்ம பெரியவா வகைப்படுத்தி வச்சிருக்கார்.
என்ன திவ்யதேசங்கள் அப்படின்னு. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய திவ்யதேசம் சோழ நாட்டு திவ்யதேசம் தான். 40 திவ்யதேசம். இதை ஒரு பாட்டாக பாடிருக்கா. 20 சோழம், 19 பாண்டி, 13 மலைநாடு, 12 சீர் நடுநாடு, 6 தொண்டை வடநாடு, 6 கூறிய திருநாடு ஒன்றாக கொள் அப்படின்னு. இந்த திவ்யதேசங்களை ரொம்ப அழகாக முதல்ல திவ்யதேசம் இப்போ தான் உள்ளே போகிறோம். திவ்யதேசங்களுக்கு உள்ளுக்குள்ளே திவ்யதேசங்களை பிரிச்சிருக்கா நம்ம பிரிவா. பிரித்த வகைகள் ஏன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு திவ்யதேசம் வரபோது அந்த திவ்யதேசனுடைய பெருமையை சொல்லச்சே அந்த திவ்யதேசங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 40 திவ்யதேசங்கள் சோழ நாட்டில் அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். சோழ நாடுனா எது, பாண்டிய நாடுனா எது, மலை நாடுனா எது, நம்ம ஒரு திவ்யதேசத்தை பார்த்து அந்த வரையறையும் நமக்கு தெரியும். நடுநாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவார். ஒருத்தர் பெரியவா கேட்டாரா, சுவாமி சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு. அதற்கு இன்னொருத்தர் சொன்னாராம், நடுநாடு சான்றோர் உடைத்து அப்படின்னாரா. என்ன சுவாமின்னா, 2 நடுநாட்டில் 2 திவ்யதேசங்கள் இருக்கு. திரு அகீந்திரபுரம், திருக்கோவலூர் அப்படின்னு. ரெண்டுமே ஸ்ரீயை மெயினாக உள்ள திவ்ய. திரு அகீந்திரபுரம், திருக்கோவலூர் அப்படின்னு. உலகத்தில் 1008 இந்தியாவில் நிறைய காலேஜஸ் இருக்கலாம். ஆனாலும் ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடியது ஐஐடி மாதிரி இருக்கக்கூடியது தான். விசேஷம் குறைச்சலாக இருந்தாலும் அது விசேஷம் அதிகம். அந்த மாதிரி நடுநாட்டு திருப்பதிகள் 2, மலைநாட்டு திருப்பதிகள் 13, பாண்டி நாட்டு திருப்பதிகள் 18, சோழ நாட்டு திருப்பதிகள் 40. இதற்கு இடையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய திருப்பதிகள் 22. அதற்கு மேலே வந்தோம்னா வடநாட்டு திருப்பதிகள் 11 ப்ளஸ் க்ஷீராப்தி. இதையும் என்ன பண்ணுறா, வடநாட்டு திருப்பதியோடு தான் சேர்க்குறா. தென் பரமபதம் ஒன்று சேர்த்து 108 திருப்பதிகள். இப்போ பார்க்கலாம். 20 சோழம், 20 40 சோழம், 19 பாண்டி, 19னா ரவுண்ட் நம்பர் 18, பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18 திருப்பதிகள். 13 மலைநாட்டு திருப்பதிகள் 13 திருப்பதிகள். 12 சீர் நடுநாடு. சீர்மைனாலே மேன்மைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை கிடையாது. 12 சீர், 12ன்னா 2 நடுநாட்டு திருப்பதிகள் 2. அடுத்தது 6 தொண்டை, 6 16 22 திவ்யதேசங்கள் தொண்டை நாடு. அடுத்தது வடநாடு 6 வடநாடுன்னு சொல்லச்சு 6 12 திவ்யதேசங்கள். அதில் 11 திவ்யதேசங்கள் வடநாட்டிலையும், க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் சேர்த்து 12 திவ்யதேசங்களாக வடநாட்டு திவ்யதேசங்கள். கூறிய திருநாடு ஒன்றாக கொள். அல்டிமேட். நாம் எல்லாரும் எங்கிருந்து வந்தோமோ, எங்கே போகிறோமோ அப்படிப்பட்ட திவ்யதேசம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய 108வது திவ்யதேசமாக நம்ம ஆச்சாரிகள் அதை அழகாக வகைப்படுத்தியிருக்கார். இந்த வகைப்படுத்தின திவ்யதேசங்கள் 108. இந்த 108 திவ்யதேசங்கள் நம்ம இதற்கடுத்து பல பிரிவுகள் அந்த 108ல் பார்க்க போகிறோம். எந்தெந்த திவ்யதேசங்களை பெருமாள் எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்குள்ளே 2 விஷயங்கள் பார்க்கலாம். பாஞ்சராத்திரம் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாள். பாஞ்சராத்திரம் வைகானச ஆகமங்கள் அப்படின்னு. இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வைகானச ஆசிரமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆகமத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு இதுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வரும். இப்போ பெருமாள் இந்த திவ்யதேசம்லாம் எழுந்தருளி இருக்கார். எதற்காக எழுந்தருளி இருக்கார்னா, நம்ம காப்பாற்றுறது தான் எழுந்தருளி இருக்கார். வேற ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எந்த விதமான வேற சிந்தனையும் கிடையாது.